பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பாப்பா இங்கே சாப்பிடல, மோஸ்ட்லி ஹோட்டலில் அவ்வளோவா சாப்பிட வைக்கிறதுல. அப்புறம் அப்படி கொஞ்சம் பெரிய பிள்ளையானோன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் வெள்ளை பூண்டு, மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுட்டேன். அஃபினத்தாவும் வேலை கிளம்பிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு டீ போட்டுட்டு நடுப்பில் பால் போட்டாச்சு. இதெல்லாம் அலங்கோலப்படுத்துறது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம வீட்டில் நம்ம அஃப்ரா குட்டி தான். நான் அடிக்க வைக்கிறதோ களைச்சி விடுறது ஒரே வேலையாக தான் இருக்கும். நம்ம வீடு அப்படியே நீட்டாக இருக்குமான்னு நிறைய பேர் கேட்டீங்க. அப்படிலாம் இல்லை, பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. சாப்பிட வந்துட்டு சிப்ஸ் எல்லாம் இப்படி கொட்டி வச்சிருக்கா, அதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி முடிக்கணும். ஒரு வேலையாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அப்பப்போ கையோட கையாக க்ளீன் பண்ணிட்டோமா நமக்கு ஒரு மன நிம்மதி, நம்ம வீடு க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிடும். நமக்கு வீட்டில் வேறு என்ன வேலை இருக்குது? வேலைக்கு போகிறவங்களுக்காச்சும் நிறைய வேலை இருக்கும். நமக்கு வந்துட்டு வீட்டில் சமைக்கிறது அதுவும் ஒரு வேலை தான். பட் அதே தானே வேலையாக செய்வோம், அதனால் அதை ப்ராப்பராக செய்யணும்னு தான் மோஸ்ட்லி நினைப்போம். இங்கிட்டு ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டேன். இருந்தாலும் மேடம் இப்போ நெக்ஸ்ட் என்னத்தை கலக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருப்பா. அவள் அக்கா கிட்ட சண்டை போட்டுருக்கா, டோரா வைன்னு சொல்லிட்டு. மேடம் இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க, நல்லா வாய் பேசிட்டாங்களா, என்ன சொல்கிறது, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, என்னத்தை கலச்சி விடலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கா. அப்படின்னு தான் நானும் எப்பயும் போல டீயை குடிச்சிட்டு பாப்பாக்கு சாப்பாடு வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சிட்டேன் போல, குக்கர் மேலே எல்லாம் வந்துருச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாலும் பொங்கிடுச்சு. இனிமேல் ஒரு ஈவினிங் ரொட்டீன் மாதிரி இதை பார்க்கலாம். நிறைய பேர் ரொட்டீன் விளாக் தான் போட சொல்றீங்க. பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக பக்கத்து வீட்டில், நம்ம பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது. பக்கத்து வீட்டில் வந்துருச்சு. நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. நான் போனதே இல்லை. அப்படின்னு போயிருக்கா அம்மா கூட. சரி இன்னைக்கு பாப்பா கூட்டி போய் இங்கே சாப்பாடு விட்டுட்டு வரலாம், பாப்பாவும் கொஞ்சம் சிக்கா இருக்காங்கல்ல, கொஞ்சம் பிள்ளைங்களோட விளையாட வச்சா நல்லா இருக்கும்லன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பருப்பு சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு தண்ணி பாட்டில் எடுத்தாச்சு. பிள்ளைங்களை கூட்டிட்டு போனாலே இந்த தண்ணி பாட்டில் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு வரணும். யார் சொல்லி கொடுத்தா? எங்க ஒத்தரு பார்த்தாரலாம் பாட்டை பத்தியா நல்லா இருக்குமா ஷாலா. பார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் இல்லை, நம்ம வீட்டுக்கிட்டே தான், நடந்து போனாலே வந்துடும். நானும் பிளான் பண்ணி வைக்கிறேன், டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு இங்கிட்ட வாக்கிங் வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்க் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பக்கத்தில் நிறைய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. நான் பக்கத்தில் தான் இருக்கிற வீட்டு பக்கத்தில், ஆனால் போனதே இல்லை. இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 3 months கிட்ட ஆச்சு, ஆனால் ஒன் டைம் கூட போகலை. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாக்கிங் போகிறதுக்கு. நம்ம ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டு வந்து உட்காந்துக்கலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் சம்டைம்ஸ் யோசிச்சுட்டு இருந்துச்சுமா ஃபன்னுக்கு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இடம். அஃபீடம் ஆல்ரெடி வந்தனால அவங்க வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்படி சுற்றி மரமா நல்ல நிழலாம் அங்கேயும் உட்காந்துக்கு இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு நம்ம இப்படி ஒரு ஓரமா உட்காந்துருக்கலாம். நிறைய பேர் அப்படிதான் உட்காந்துருக்காங்க. வயசானவங்களாம் சாயங்காலம் வந்து உட்காந்துக்கிறாங்க, வாக்கிங் போறாங்க அந்த மாதிரி தான். மார்னிங் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. மேடம் பாத்தீங்கன்னா அவங்க அக்கா கீழே சறுக்குறாங்களாம், அவங்க வந்துட்டு இவங்க பிடிக்க போறாங்களாம். என்ன பண்றா பாத்தீங்களா அப்புறம் குட்டி, அவ என்ன சொல்றது, அவளை நான் பிடிக்க கூடாதுன்னு வேற சொல்றேன். அப்படி சறுக்குறாள்ல, அப்ப வந்துட்டு நான் பிடிக்க கூடாது, அம்மா நானே போவேன் எப்படி போறா பாத்தீங்கன்னா. கொஞ்சம் கூட பயமே இல்லை நம்ம அப்ரா குட்டிக்கு. ஆல்ரெடி எங்க அம்மா கூட வந்திருக்காங்க மேடம், அவங்களே இதுல ஏறி சறுக்குறா எங்க அம்மா சொன்னாங்க. நான் கூட நம்பவே இல்லை. நான் பாக்குறேன் இன்னைக்கு நானே போறேமா தொடாதம்மான்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கா பாருங்க. நீ வாங்க போறே அப்படிலாம் பண்ணக்கூடாது, குறைக்கு வேலை. சரி கீழே உண்ட மாட்டாளா? மெதுவா இருடி அவளே ட்ரை பண்ற. ஏறி ஏன் செல்லம் தைரியமா இருக்கணும் பொம்பளை பிள்ளை.